90களில் பார்த்தீங்கன்னா ஒரு புராண ஒரு ஹீரோவாக வந்திருப்பார். 90களில் உங்களுக்கு ஒரு யூத்தான எப்படி அந்த அந்த ஒரு அஜித்து எப்படி அழகாக இருப்பாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருப்பார். உங்களுக்கு கார்த்திக் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஜெய்ஜாண்டிக்காக நல்லா இருப்பார். தெலுங்கு நடிகர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஜெய்ஜாண்டிக்கு உயரமாக இருப்பாங்க. சரத்பாபு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான இது. இவர் அந்த மாதிரி இருக்கும்போது சில நடிகைகள் கூட கொஞ்சம் அப்படி இதாக மிக்கல் ஆகிறார். சில இடங்களில் உங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிற மாதிரி சில இடங்களில் அது சரியான தண்டனைகள் கிடைக்காதனால நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. நிறைய நடிகைகள் கூட நடித்த நடிகைகள் உட்பட நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. ஏன் சுஹாசினி கூட அவர் ஜெயிலில் இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு அன்றைக்கி நியூஸ், பத்திரிகை நியூஸ் அன்றைக்கி. அந்த மாதிரி பல பெரிய பெரிய விஐபிகளுடைய பெண்களை அவர் மயக்கியிருக்கார். அது தாண்டி அந்த சமயத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியுடைய இது அவங்க இவன் அந்த மாதிரியான ஒரு அழகாக இருந்தான், ஜெய்ஜாண்டிக்காக இருந்தான். அந்த விஷயத்தில் ஒரு கில்லாடியாக இருந்தான். பல பேருக்கு ஒவ்வொரு கில்லாடித்தனம் இருக்குல்ல. 67 கலைகள்னு இவனுக்கு எத்தனை கலைகள் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தான் அது ஒரு பெரிய நீங்கள் உடையார் மாதிரி ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய ஒரு அதிகாரியுடைய போலீஸ் அதிகாரியுடைய மிகப்பெரிய அதிகாரியுடைய எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மிகப்பெரிய அதிகாரி. இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பயங்கரமாக இது பண்ணணும்னு நினச்சி தான் அதுக்கு பிறகு அந்த நரம்பையே கட் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, நரம்புனா முக்கியமான விஷயத்துக்கான நரம்பே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சுமனோட ஆமாம், அப்படி கட் பண்ணிட்டாங்க. நான் அந்த அந்த நேரத்தில் சில மருத்துவர்கள் எங்களுக்கு அந்த ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நடிகர் சுமன் சிவாஜி திரைப்படத்தினுடைய வில்லன் அப்படின்னு சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு தெரியும். ஆனால் அவரு 80கள் 90கள் காலகட்டத்தில் பல பெண் விவகாரத்தில் சிக்கியிருக்கதா கேள்விப்படுறோம். அது சிக்கியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பெரிய வீட்டு பெண்களும், சினிமா ரீதியாக பெரிய வீட்டு பெண்களும், பிஸ்னஸ் ரிலேட்டடாக பெரிய வீட்டு பெண்களும், இந்த மாதிரியான பெரிய வீட்டு பெண்கள் பார்த்து தான் அவர் கையை வச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். அவர் சினிமாவில் வரும்போது ஒரு யூத்தாக நல்ல அழகாக இருப்பார். கொஞ்சம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிறைய படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வில்லன். ஆமாம், அது வில்லனா இப்போ தான் வந்தது. ஆரம்பத்தில் ஃபுல்லாக ஹீரோ வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். உயரமாக ஜெய்ஜாண்டிக்காக அந்த கலரெல்லாம் பார்த்து பெண்களை ஈஸியாக மயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த நடிகைகளை மயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகு இருந்தது. அவர் சில படங்கள் நீங்கள் பழைய படங்கள் பார்த்து ரொம்ப ஹீரோவாக பண்ண டார்லிங்லாம் வந்திருப்பார். பாக்யராஜ் சார் படம் அது இதுதான் ஒரு ஆன்டி வில்லன். அதில் அவர் வரலையே. அவர் அந்த பூர்ணிமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு அவர் இல்லை, அவர் வேற. அவர் இல்லை, சுமன் தான் சார். சுமன் தான் அது. சுமன் தான் அது. சுமன் இல்லை, நீங்கள் பாருங்கள், சுமன் இல்லை, அது வேற ஒருத்தர். சுமன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது 90களில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாக வந்திருப்பார். 90களில் உங்களுக்கு ஒரு யூத்தான எப்படி அந்த ஒரு அஜித்து எப்படி அழகாக இருப்பாரோ அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருப்பார். உங்களுக்கு கார்த்திக் மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஜெய்ஜாண்டிக்காக நல்லா இருப்பார். தெலுங்கு நடிகர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஜெய்ஜாண்டிக்கு உயரமாக இருப்பாங்க. சரத்பாபு எப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான இது. அவரும் தெலுங்கா? அவர் தெலுங்கு தான். சரத்பாபு தெலுங்கு தான். அவரும் ஒரு பெண் விஷயத்தில் வேறெல்லாம் போன நிறைய விஷயம் இருக்குது அவருக்கு வேறு. இவர் அந்த மாதிரி இருக்கும்போது சில நடிகைகள் கூட கொஞ்சம் அப்படி இதாக மிக்கல் ஆகிறாரு. எப்போவுமே ஒரு நல்ல உழைப்பாளிக்கு நிறைய ஆட்கள் தேடி வருவாங்க. உழைப்பாளிகளுக்கு ஒரு நல்ல உழைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, அதில் ரசனை உள்ள ஆளாக இருக்கார், நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்ன, சில இடங்களில் உங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்கிற மாதிரி சில இடங்களில் அது சரியான தண்டனைகள் கிடைக்காதனால நிறைய பேர் தப்பிச்சிடுறாங்க. சாதாரண ஒரு சிறுமிகளை கொண்டு பாலியல் வன்முறவு பண்ணிவிட்டு ஒரு 10-12 பேர் தப்பி போகிறது சில கட்சிகளும் ஆதரவாக போகிறோம், சில இயக்கங்களும் ஆதரவாக போயிடுறாங்க. அதனால் இங்கே தப்பிச்சிடுறாங்க. சவுதி அது உங்களுக்கு ஈரான் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா பொது வெளியில் வச்சு கட் பண்ணுறாங்க. பொது வெளியில் பிடிச்சி கட் பண்ணி அவங்க கையிலே கொடுத்துட்றாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு தண்டனைகள் இருக்குது. அந்த மாதிரி தண்டனைகள் வரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆணவ கொலைகளும் பார்த்தீங்கன்னா அவனை வேணால் நீங்கள் கொலை செய்ய வேண்டியதில்லை, ஏதாச்சும் கையை காலை ஒடிச்சு அனுப்பினாலே போகிறோம், அவன் ஃப்யூச்சரில் தப்பிச்சிடலாம், போயிடலாம். ஒரே அடியாக ஒருத்தனை கொள்றதுங்கிறத ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அது இருந்தாலும் கூட இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களை சொல்ல வேண்டியிருக்கும்.
அது தவறுக்கு காரணம் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நல்ல வேலைக்காரனை தேடி நிறைய பேர் உழைப்பு நிறைய வந்து வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல வேலைக்காரன், நல்ல ஒரு அழகாக ஜெய்ஜாண்டிக்காக இருந்தால் நிறைய பேர் அவரை மீட் பண்ணல. நிறைய நடிகைகள் கூட நடித்த நடிகைகள் உட்பட நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. ஏன் சுஹாசினி கூட அவர் ஜெயிலில் இருக்கும்போது போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு அன்றைக்கி நியூஸ், பத்திரிகை நியூஸ் அன்றைக்கி. அந்த மாதிரி பல பேர், பல பெரிய பெரிய விஐபிகளுடைய பெண்களை வந்து அவர் மயக்கியிருக்கார். அது தாண்டி அந்த சமயத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பெண்ணையை கை வச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான். மிகப்பெரிய உயர் அதிகாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சு, அவருடைய பொண்ணை கூட அவர் கை வச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்படி வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே போகுது. ஏன்னா இவங்க எல்லாமே இவங்க நினச்சாங்கன்னா ஈஸியாக கூட கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ஒரு பெரிய இடங்கள்ல இருக்குது, இவனை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணலாம். ஆனால் இவங்க ஆசைப்பட்டு போயிடுறாங்க. இவங்க தான் ஆசைப்பட்டு போனது. அவன் வந்து இதாகல, அவன் வந்து மயக்கி எப்படி இழுக்கணும்னு இழுத்துருக்கானே தவிர இவங்க தான் ஆசைப்பட்டு போனதில் அதில் தான் கொஞ்சம் இதாகுது. ஒரு சமயம் ஒரு நிஜமான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும். ஒரு டாக்டரை, செக்ஸ் டாக்டர் ஒருத்தர், அவர் பேட்டி எடுக்க ஒரு சமயம் நான் போயிருக்கும்போது, சார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஆனால் உள்ளே உட்காந்துருக்கேன், ஜஸ்ட் இப்படி இருக்கும் இல்லையா, இங்கே உட்காந்து டாக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கார். அங்கே உட்காரும்போது நமக்கு வந்து இங்கே டாக்டர் பேசுகிறது ஈஸியாக கேட்கும். ஒருத்தர் வர்றாரு, அந்த மாதிரி சார் என் ஒய்ஃப் வந்து என் கூட இதை பண்ணவே மாட்டேங்கிறா, ரொம்ப இது பண்ணுறா, தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, எப்படி பண்ணுறது தெரியல, நான் வந்து ரொம்ப இதாக இருக்கேன் சார் அப்படின்னு. சரி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாங்க. அவர் பேசுகிறார் டாக்டர். என்னம்மா உங்கள் கணவர் வந்து இவ்வளோ நல்லதானே இருக்கார், ஜெய்ஜாண்டிக்காக நல்லா இருக்கார், அவருக்கு என்னம்மா, ஏம்மா நீங்கள் வந்து அவரை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு, இது பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு, என்னம்மா சொல்லுங்கள் சார். நீங்கள் அதாவது ஒரு பைப்பில் அடித்தோம்னா தண்ணி வரணும், வெறும் காற்று வந்தால் என்ன சார் பண்ணுறது, படம் எடுக்காத பாம்பை வச்சுக்கிட்டு மோடி மஸ்தான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்னன்னு அர்த்தம் புரிஞ்சிருது. இதை கேட்ட டாக்டர் சிரிச்சிட்டு, நான் உள்ளே உட்காந்து நானும் சிரிச்சிட்டேன்னு வைங்க. அவங்க சொன்ன ஒரு ஊமை அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அந்த அம்மாவை அனுப்பி வச்சு டாக்டரை அவரை கூப்பிட்டு, நல்ல உங்கள் மனைவியை வந்து நீங்கள் வந்து அவங்கள திருப்தி பண்ணுற மாதிரி எப்படி நடந்துக்கணும், என்ன ஏதுன்னு ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்புகிறார். இதெல்லாமே வந்து ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தவன் வரமாட்டான். அது ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க, நடந்து போகும்போது 2 பேரும் லவ்வர் ஒன்றா சேர்ந்து போங்க, கொஞ்சம் இடைவெளி விட்டிங்கன்னா வேறொருத்தர் நடுவில் வந்துடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இவங்க திருப்தி ஏற்படுத்தலைன்னா வேறொருத்தர் அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் அது. இது வந்து அவங்க வந்து இவன் வந்து அந்த மாதிரியான ஒரு அழகாக இருந்தான், ஜெய்ஜாண்டிக்காக இருந்தான், அந்த விஷயத்தில் ஒரு கில்லாடியாக இருந்தான். பல பேருக்கு ஒவ்வொரு கில்லாடித்தனம் இருக்குல்ல, 67 கலைகள்மே இவனுக்கு எத்தனையோ கலைகள் தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இதானார். ஒரு பெரிய நீங்கள் உடையார் மாதிரி ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய ஒரு அதிகாரியுடைய, போலீஸ் அதிகாரி, ஒரு மிகப்பெரிய அதிகாரியுடையது, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மிகப்பெரிய அதிகாரி அவர். அந்த மாதிரியான பெரிய பெரிய அதிகாரிகள் சில சினிமாவை சேர்ந்த முக்கியமான, நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இதெல்லாம் இதாகும்போது ஒரு கட்டத்தில் பயங்கரமாக இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பயங்கரமாக இது பண்ணணும்னு நினச்சி தான் அதுக்கு பிறகு அந்த நரம்பையே கட் பண்ணிட்டதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நரம்புனா முக்கியமான விஷயத்துக்கான நரம்பே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சுமனோட ஆமாம், அப்படி கட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அந்த நேரத்தில் சில மருத்துவர்கள் இவங்களுக்கு வந்து அந்த வதந்தியாக வந்து சில செய்திகள் அப்படி அந்த காலகட்டத்தில் வந்து செய்திகள், முக்கியமான சில ஆர்டிஸ்ட்டுகளும் அதை சொல்லியிருக்காங்க, ஆமாம் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அவர் வளர்ந்து வர்ற காலகட்டம், சில நேரங்களில் சின்ன வயசில் எதாகும் போது கொஞ்சம் வளரும் அப்படிம்பாங்க, இல்லை என்னன்னு தெரில, அது வளர்ந்துருச்சா இல்லை ஏதாச்சும் ஒட்ட வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து சவுதியில் எப்படி கட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கட் பண்ணல. ஆனால் முக்கியமான ஒரு கனெக்ஷன் வயிறை கட் பண்ணிட்டாங்க. அது அவருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தண்டனை அதுதான். ஏன்னா அந்த தண்டனை இருந்தால் தான் அடுத்து இவன் யார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் சென்னையிலேருந்து ஓடி போனது அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து தான் அவங்களுக்கு தெலுங்கு படங்கள் இதில் தமிழ் சினிமாவுக்கு வந்தார். அது வரைக்கும் வரல. ரொம்ப காலம் வந்து அவர் தெலுங்கு பக்கமே அவங்க ஏதாச்சும் அந்த ஒரு பெரிய தோப்பு அதெல்லாம் வந்து அங்கேயே தோப்பில் அதெல்லாம் இருந்துட்டார். இந்த விஷயம் வந்து பத்திரிகைகள் இது எல்லாத்துலேயும் பெரிய அளவில் வந்ததுனால இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற மீடியா அளவுக்கு இருந்துச்சுன்னா ஓவர் நைட்டில் அவன் வந்து உருவாழியாக இருப்பான். அன்றைக்கி பத்திரிகைகள் மூலமாகவே வந்து இந்த செய்திகளை வச்சு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த இழிவாக போயிடுச்சு. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொம்பளை பொறுக்கிங்க மாதிரி மிகப்பெரிய கேவலமாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து தெலுங்குலேயே போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டு
ரொம்ப காலம் கழித்து தான் தமிழுக்கு வந்தார் நடிக்க. இப்போ வரும்போது யாருக்கும் தெரியாது, சுமன் ஒரு நடிகன் தெரியும், அவ்வளோதான். சுஹாசினி ஜெயிலில் போய் பார்த்துட்டு வர அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தாங்களா? நட்பாக இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அந்த நேரத்தில் வந்து அந்த நியூஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, இந்த நடிகை பார்த்துட்டு வந்தாங்க இவருக்கு அப்படின்னு. அந்த டெய்லி நியூஸில் நேரங்களில் அந்த க்ரைம் பிரான்ச் மூலமாக க்ரைம் ரிப்போர்ட்டர்லாம் போடுவாங்க, எழுதுவாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் அந்த நேரத்தில் வந்திருக்கு. ஏன்னா இவர் தொடர்பில் சில பேர் வச்சுருப்பாங்களே, சில தொடர்பு நட்பில் இருப்பாங்க, சில நல்ல நட்பாக இருக்கலாம், இவருடைய நண்பராக இருக்கலாம், ஏதோ ஒன் சம்திங் இவங்க பார்த்துருக்காங்க, ஒவ்வொருத்தர் போய் பார்த்து பேசியிருக்காங்க. அவரை எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு பார்த்தா முடியலை அப்படின்னா அவர் நல்ல தன்மையாக இருந்தால் இருக்கும். இவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய இடங்களை கை வச்ச பிறகு உங்களுக்கு யாரும் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்களே. பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் பின்புலம் இருந்தாலே யாரும் பண்ண முடியாது. அதை தாண்டி அதிகாரிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி உங்களை எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியும்? அது மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்து தான் அவனை இது ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. உடையார் வீட்டு பெண் மேலெல்லாம் கை வச்சுருக்காங்க. அவங்க அவங்கள விரும்பியிருக்காரு, இவங்க விரும்பியிருக்காங்க அவரை. இவங்க நினச்சிருந்தால் அவங்களே இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தானே, மிகப்பெரிய கோடீஸ்வரர். நடிச்சரை கல்யாணம் பண்ணி முறைப்படி இவங்க போயிருக்கலாம். அது ஒரு ஆசைப்படுற விஷயங்களாக போயிடுது. அதாவது அந்த காதல்ங்கிற சில நேரங்கள் அந்த எதுவுமே தெரியாத ஒரு பிஞ்சில் இப்போ இதாகிடுவாங்க இல்லையா, அது காதலுக்கான தன்மையே தெரியாது. ஏதோ ஒரு நல்ல அழகாக இருக்கான் நடிகன் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவரை பார்த்தா அங்கே போகும்போது அவன் யாருன்னு தெரியுது. அந்த மாதிரி தான் அது. எம்ஜிஆர்லாம் இவரோட விஷயத்தில் உள்ளே வந்ததா கேள்விப்பட முடியுது. எம்ஜிஆர் ஆமாம், இந்த விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவர் சிஎம்மாக இருக்கார். அந்த நேரத்தில் இப்படி தெரியும் போது உங்களுக்கு சிஎம் அப்போ சிஎம் அவர் அப்போ உங்களுக்கு அவர் ஆட்சிக்கே கெட்ட பேர் இல்லை. அவர் சினிமா துறையை சேர்ந்தவர், இவரும் சினிமா துறையை சேர்ந்தவர். சினிமா துறையில் சேர்ந்த ஒருத்தர் இப்படி பண்ணும்போது அந்த துறைக்கும் கெட்ட பேர், அந்த தமிழ்நாட்டிலும் கெட்ட பேர். தமிழ்நாட்டில் பல விஐபிகள் கூடிய இது கூட பாதிக்குதுன்னு தெரியும் போது அதை கடைசியாக இந்த முடிவு போகுது. காதும் வச்ச மாதிரி எப்படி முடிச்சுட்டு அனுப்பிடுங்க, அவனை ஜெயிலில் போட்டு அப்படியே தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. அது ஆந்திராவுக்கு ஒரு அதுக்கப்புறம் போயிருக்காரு. போனதுக்கப்புறம் தான் அவர் எஸ்கேப் ஆனாரா? ஆமாம், அங்கே போயிட்டு உங்களுக்கு அவருக்கு நிலப்போலம் ஏறக்குறைய ஒரு 300-400 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. அது இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் பேரில் அது இது வாங்க முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இருக்குது, அந்த நிலமெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆந்திரா சைடில் போயிட்டு அது ஒரு பெரிய காடு மாதிரி தானே, உங்களுக்கு நிறைய நெக்சல் பாரிகள்லாம் சுற்றுவாங்க. அது அங்கே போயிட்டு அப்படியே ஒரு தலைமுறை வாழ்க்கை மாதிரி வாழ்ந்து ரொம்ப காலம் கழித்து அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும்போது உங்களுக்கு மறந்துடுவாங்க இல்லையா. இன்றைக்கி தான் இன்றைக்கி ஒரு நியூஸ் மறுநாள் வேறொரு நியூஸ் மறந்து போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி அடுத்த ஒரு ஜெனரேஷன் வரும்போது வரலாம் அப்படின்னு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது சுமன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லிட்டரலாக அவர் பணக்கார வீட்டு பொண்ணுங்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது நீங்கள் சொல்லும்போது. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்குறது? பணக்கார வீட்டு பொண்ணுங்க தான் டார்கெட் ஆகிருக்கு. அவர் விரும்பியிருக்காங்க, இவரும் அவரும் எப்படி அவங்களை எப்படி ஒரு ஈர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ஈர்க்கணும் பொண்ணுன்னா விரும்பியிருக்காங்கன்னு சொல்லலாம். எண்ணிக்கை கூடிக்கிட்டு போயிருக்கு. அதாவது நீங்கள் தெரியாமல் பண்ணுற இப்போ சொல்லுவோம், இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணும்போது ஒரு நாள் ஈஸியாக மாட்டிடுவாங்க. ஒரே நேரத்தில் ஒரே நட்பாக இருக்கிற 4 தோழிகள் இருப்பாங்க இல்லையா, இவர் தான் பண்ணுறாரு அவர் தான் பண்ண இவங்களுக்குள்ள தெரியாது. ஒரு நாள் மாட்டும்போது இவர் தான் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் வெளிப்பட்டு போயிடுது. அப்படி தான் வெளிப்படுது. ஆரம்பத்தில் யாருன்னே தெரியாமல் ஒரு ரகசியமாக போயிட்டு இருந்த விஷயங்கள் டக்குன்னு அந்த இவர் தான் சொல்லும்போது என்ன ஏமாற்றிட்டியா அப்படிங்கிற மாதிரி வர முடியும். அப்போது தான் அந்த வெடிக்கிறது. இப்போ ஒரு பெண் ஏமாற்றப்படும் போது மிகப்பெரிய அளவில் கர்ச்சிக்க ஆரம்பிச்சிருவா. அவள் ஏமாற்றப்படும் போது என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த மாதிரி தான் அவர் ஏமாற்றப்படும் போது நிறைய பேர் ஒரு மேலே இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எங்களை ஏமாற்றிட்டார் அப்படின்னு கேஸ் கொடுக்க ஆரம்பிக்கும்போது போய் உள்ளே தள்ளுறாங்க. அதுக்கு பிறகு தான் அவரை வார்னிங் பண்ணி இது பண்ணி யார் என்ன கேஸுன்னு சில கேஸ்கள் மறைக்கப்படுது. பெரிய குடும்பங்கள்லாம் வேணாம், அதை பற்றி வார்த்தைகள் வர வேண்டாம். வீடியோலாம் எடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் கேள்வி. வீடியோலாம் எடுத்திருக்காரு. வீடியோலாம் எடுத்திருக்காரு. கொஞ்சம் வீடியோவுடைய ஆரம்ப காலம் அது. இன்றைக்கி மாதிரி இல்லை, அன்றைக்கி ஆரம்ப காலகட்டம். அதை எடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக வாங்கி இது பண்ணிவிட்டு தான் அவனை ஃபுல்லாக பேசி வாங்கி உள்ளே போட்டு நல்லா தட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இது பண்ணாங்க. அவங்க வீடியோ எடுத்தது கூட ஒரு மிரட்டலுக்கு. ஆமாம், ஒரு மிரட்டலுக்கு தான் நீங்கள் பண்ணுறது. வீடியோ எடுக்கிறதே இவங்களுக்கே தெரியாது. ஆனால் அன்றைக்கி வீடியோ நீங்கள் இன்றைக்கி கேமரா எங்கே வச்சுருக்காங்க நம்ம குறிப்பிட்ட சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியவே தெரியாது இல்லையா. அந்த மாதிரி மாற்றுறது தான். அன்றைக்கி அந்த மாதிரி அவங்க தெரியாமல் மாட்டியிருக்காங்க. இவனை உத்தமன் நினச்சிட்டு போயிருப்பாங்க, இவன் அயோக்கிய பையன்னு அப்புறம் தானே தெரியுது. அதுதானே ஒரு விஷயம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.